கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம், வேதத்தில் சில நபர்கள் ஆண்டவரை நோக்கி சொன்ன வார்த்தைகள் என்ன நினைத்தருளுங்க என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிட்ட 3 நபர்களுடைய வாழ்க்கையும் அதன் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதையும் நம்ம இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். முதலாவது நம்ம எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம், அதில் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கிறோம். 2-3 நம்ம பார்க்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆண்டவர்கிட்ட அவர் ஒரு காரியத்தை கேட்கிறத நம்ம பார்க்க. ஏன் என்று சொன்னால், திடீரென்று எசேக்கியா என்ன செய்கிறாரு, வியாதிப்பட்டு அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியாய் போடுகிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவனுக்காக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். யோசித்து பாருங்க, இன்னைக்கு அநேகர் பாருங்க, டாக்டர்ஸ் சொல்லி விடுகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, மரித்து போய் விடுவார்கள் என்று சொல்லி நிறைய டெர்மினல் இல்னஸ் கடைசி கட்டத்தில் நிறைய டாக்டர்ஸ் சொல்லி விடுகிறார்கள் அல்லவா. அப்போ அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவங்க அந்த 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 நேரம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் அல்லவா. அதை தான் இந்த எசேக்கியா ராஜாவும் அனுபவித்தார். ஆனால் அந்த வார்த்தையை அவர் கேட்ட உடனே அவர் என்ன காரியம் செய்கிறார் தெரியுமா? வேற எங்கேயும் அவர் திரும்பி பார்க்கல. ஐயோ, என்னை யாராவது காப்பாற்ற மாட்டேங்கான்னு சொல்லி வேற எங்கேயும் அவர் திரும்பி பார்க்கல. அவர் என்ன செஞ்சாரா, தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொள்கிறார். சுவத்தை பார்த்து முகத்தை திருப்பிட்டு ஒரு ஜெபம் செய்கிறத பார்க்குறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எப்படி நடந்தேன்? உண்மையாய் நடந்தேன், மனதில் உத்தமமாய் நடந்தேன், இந்த பார்வைக்கு நலமானதை செய்தேன். இதை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்ட சாட்சி நம்மை குறித்து சொல்ல முடியுமா? தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாய் நடந்து கொண்டிருக்கிறேன், மன உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும் என்று சொன்னால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். இதை தான் கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இதை சொல்லிவிட்டு தான் என்ன சொல்கிறாரு, என்னை நினைத்தரலாம், நான் இப்படிலாம் நடந்தேங்கிறத நீங்கள் நினச்சி எனக்கு சுகத்தை கொடுங்க. அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்லி புலம்பி அழுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் அந்த ஒரு ஜெபம் செய்த அடுத்த வினாடியே திரும்பவும் எந்த தீர்க்கதரிசியை அனுப்பி உடைய வீட்டு காரியத்தை நீர் ஒழுங்குபடுத்த, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டதோ, அந்த தீர்க்கதரிசி அந்த வீட்டு முற்றத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு திரும்ப வந்து அந்த 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். ஆண்டவருடனே சொல்லி அனுப்புறாரு. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாய் அல்லவா, அதை நேர்ந்தேன். நீ என் சமூகத்தில் கண்ணீர் வடிச்சாய் அல்லவா, அந்த கண்ணீரை கண்டேன், அதன்படி உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்கிறார். நிறைய நேரம் நம்ம சொல்கிறோம்ல, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே இல்லை, நான் எத்தனை கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணேன், ஆனாலும் என் கண்ணீருக்கு பதிலே இல்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து தான் கர்த்தர் வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து போய் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் தேவனை நோக்கி செய்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டார். எதற்காக நீங்கள் புலம்பி இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, வியாதியினாலோ, குடும்ப பிரச்சனையினாலோ, பிள்ளைகளினாலேயோ, கணவனாலேயோ, மனைவியினாலேயோ, பொருளாதார நெருக்கடியினாலோ புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நீ வடித்த கண்ணீரை கண்டேன், உனக்கு நான் கிருபை தருவேன், உனக்கு நான் அனுகூலம் பண்ணுவேன். எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்த தேவன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் எசேக்கியாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் உமக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொண்டேன், மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளுங்க ஆண்டவரே. இந்த பார்வைக்கு நான் 3 காரியத்தை சொல்கிறார். உண்மையாய் நடந்தேன், மன உத்தமமாய் நடந்தேன், உங்க பார்வைக்கு நலமானதை செய்தேன். அந்த சமூகத்தில் யோசித்து பார்ப்போமா? இன்றைக்கு நம்ம ஜெபம் கேட்கப்படணுமா? நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படணுமா?
நம்முடைய கண்ணீரை கர்த்தர் காண வேண்டுமா? நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரங்கள். வேதம் அழகாய் சொல்கிறது, நம்முடைய அக்கிரமங்களே அவர் நமக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறதுன்னு சொல்லி. அதனால எப்பொழுதும் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விசை, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பார்க்க ஒப்பு கொடுக்கிறேனப்பா, என்னில் எந்த பாவம் இருந்தாலும் அப்படி ரத்தத்தினாலே என்னை மன்னிங்கப்பா, எனக்கு அதை உணர்த்துங்க, எனக்கு அந்த பாவ உணர்வை தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் முதலாவது உங்களை சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்கள் பட்சத்தில் இருந்து உங்கள் வேண்டுதலை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அதே விதமாக இன்றைக்கு யாரெல்லாம் நீங்கள் கண்ணீர் வடித்திருக்கிறீர்களோ, எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பின அதே வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவன் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை அவர் நீரூற்றாய் மாற்றி கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அங்க சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி என்று பார்க்கணும். இந்த ஒரு விசம் மட்டும் என்னை நினைத்தரலுங்க என்று சொல்லி ஒரு கடைசி கட்டத்தில் ஒரு ஜெபத்தை செய்கிறத பார்க்குறோம். சிம்சோன் தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் நசரேய விரதத்திற்காக அழைக்கப்பட்ட ஒரு நியாயாதிபதி, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஒரு விசேஷித்த அழைப்பினாலே அழைக்கப்பட்டவன் தான் சிம்சோன். அவன் தாய் வயிற்றில் இருக்கும்போதே தேவனுடைய ஊழியத்திற்காக அவன் அழைக்கப்பட்டான். நசரேய விரதம் இருக்க வேண்டும், அவன் தலையின் மயிர் சிரைக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு சில காரியங்களை அவன் தாய் தகப்பனுக்கு சொல்லி அவன் தேவனால் அவன் கொடுக்கப்பட்ட ஒரு மகன் தான் சிம்சோன். அவனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் கர்த்தரோடு கூட இருந்த நாட்களில் பெரிய பெரிய காரியங்களை அவன் சாதித்தான். ஆனால் சில நாட்களில் என்ன செஞ்சான்? கண்களின் இச்சையினால் என்ன செஞ்சான்? பெண்களுடைய காரியத்தில் அவன் விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். நிறைய நேரம் அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகிவிட்டதுன்னு தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்ய தொடங்கினான். கடைசியாக பாருங்க, அந்த நியாயாதிபதி 16ஆவது வசனத்தில் பார்க்கிறோம். முதல் வசனமே என்ன சொல்லுது தெரியுமா? பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவரிடத்துல போனான். எங்கே போயிட்டான்? கடைசியில் நசரேய விரதம் கர்த்தருக்காக பரிசுத்த தேவனுடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட சிம்சோன் எங்கே போகிறான்? ஒரு வேசியை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவளிடத்தில் போனான். அங்கே போய் அவன் இருக்க ஆரம்பிக்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவன் பெலிஸ்தரை அழிக்கும்படியாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருகிற பெலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்கும்படியாய் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு நியாயாதிபதி அவன் எங்கே போய் இருக்கிறான்? ஒரு வேசியின் வீட்டில் இருக்கிறான். ஆனால் அந்த பெலிஸ்தர் என்ன செய்கிறாங்க? தந்திரமாக என்ன செய்கிறாங்க? அந்த வேசியின் இடத்துல போய் என்ன செய்கிறாங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுடைய பலம் எங்கே? ஏன்னா அவனை யாராலும் அவன் தனியாக இருந்து எல்லாரையுமே வெற்றி கொள்கிறத பார்க்குறான். அந்த நியாயாதிபதிகள் நீங்கள் 14, 15, 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். சிம்சோன் எப்படியெல்லாம் தனி ஒருவனாக இருந்து எல்லாரையும் அவன் முறியடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு பலம் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் பலம் எங்கே இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தலை மயிரில் அந்த பலம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம எத்தனை காரியத்தை செய்து இவனை பிடித்தாலும் அவன் சீக்கிரமாய் அவன் என்ன செஞ்சான்? தப்பித்து கொடுக்கிறானே, இதனுடைய காரணம் என்ன என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு பிறகு அவன் அந்த காசால ஒரு வேசி வீட்டில் இருக்கிறான். அப்புறம் அங்கேருந்து போய் வேற இன்னொரு வீட்டுக்கு போகிறான். அந்த 4ஆம் வசனம், அந்த 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெளிலால் என்னும் பேரில் அப்புறம் இன்னொரு ஸ்ரீ. இப்படி பாருங்க, அவனுடைய ஸ்நேகம், அவனுடைய கண்களின் நிச்சயினால அவன் என்ன செய்யறான்? அநேக ஸ்திரீகளோடு அவனுடைய காரியங்கள் என்ன செய்யுது? ஈடுபட ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது அப்புறம் ஒரு ஸ்திரீ, அவன் பேர் என்னது? தெளிலாள்.
இந்த தெளிலாள்கிட்ட தான் இந்த பெலிஸ்தர் சொல்கிறாங்க, அவனை நீங்கள் மெதுவாக நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய பலம் எங்கே இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லு, நான் உங்களுக்கு இவ்வளோ ரூபா தருவேன், இவ்வளவு நாணயங்கள் தருவோம் என்று சொல்லி அவளை நினைச்சிடா பேரம் பேசுகிறாங்க. அவன் நினைச்சிடா அவன்கிட்ட அன்பாக இருக்கிறது போல் நடித்து ஒவ்வொரு முறையும் கேட்குறா, நான் உன் பலன் எங்கே இருக்குன்னு. ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் உண்மையை சொல்ல மாட்டான். ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான காரியங்களை சொல்லி, ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் சொன்னதை கேட்டு அதே மாதிரி செய்யும்போது திருப்பி பெலிஸ்தர் வந்த உடனே நினச்சிவான், அவனை கட்டியிருக்கிற எல்லா கயிறுகளையும் ஒரு நெருப்புப்பட்ட கயிறு போல எல்லாரும் பட்டுன்னு போயிடும், அவன் தப்பித்து கொள்வான். அதனால் இவன் என்ன செய்வான்னா ஓயாமல் அவனை அலட்ட ஆரம்பிப்பாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே நியாயாதிபதிகள் 16-15 பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விஷயம் என்ன 3 விஷயம் அவட்ட போய் சொல்லிடுமா, என் பலம் இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு சொல்லி போய் சொல்லிடுமா. இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவோ, உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறேன் என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அடிட்டி கொண்டிருக்கிறதுனாலே சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா என்ன செஞ்சிடும், விசனப்படுறோம். தினம் இன்னைக்கும் கூட பாருங்க, நிறைய பெண்கள் கணவருக்கு இப்படி என்ன ஆயிடுறாங்கன்னா ஒரு எலும்புரிக்காய் மாறி போயிடறாங்க, ஒரு முள்ளாய் மாறி போயிடுறாங்க. சில காரியங்களை போட்டு தினம் அலட்டி கொண்டு இருக்கிறாங்க. அது நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கை என்ன செஞ்சது, சாதத்தக்கதாய் விசனப்பட்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் என்ன செய்யறான், இவளுடைய அலட்டல் தாங்க முடியாதபடி அவன் என்ன செய்யறான், தன் இருதயத்தெல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி உண்மையை சொல்லி விடுகிறான். அந்த 17ஆம் வசனம் சொல்கிறது, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சுரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்துல சொன்னான். சொல்றா, நான் பிறந்ததுலேருந்தே என் தலை என்ன செய்யலை, முடி எடுக்கப்படவில்லை, அந்த முடி மட்டும் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், என் பலம் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்கிறான். அவளுடைய அலட்டல் தாங்க முடியாமல் அவன் என்ன செய்கிறா பாருங்க, இப்போ உண்மையாகவே அவன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான்னு சொல்லி அந்த தெளிலான் அவனை நல்ல மடியில் படுக்க வைத்து மெதுவாக என்ன செய்கிறான், அவன் ஆழ்ந்த நித்திர தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டவன் என்ன செய்கிறான், தெளிலாளின் மடியில் ஆழ்ந்த நித்திரை பண்ணும்போது அவன் ஒரு சவரகன் கத்தி வைத்து என்ன செய்கிறான், அந்த தலைமயிரை எல்லாத்தையும் ஒருத்தனை கொண்டு வந்து அவ்வளோ தலைமயிரை என்ன செஞ்சா சிரைத்து போடுகிறார். கர்த்தருடைய அதை பாருங்க 19ஆம் வசனம் சொல்கிறது, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பற்றி அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் நினைக்கிறான், தூங்கி எழும்பும்போது நினைக்கிறான், நான் முந்தி போல தான் பலனோடு இருக்கேன். ஏன்னா அவனுக்கு அவன் தலை சிறைக்கப்பட்டது கூட என்ன செய்யலை, தெரியாத அளவுக்கு அவன் தெளிலாளின் மத்தியில் ஆவிக்குரிய கனநித்திரையில் இருக்கிறான். அப்பொழுது அவள் சிம்சோனை பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றால் அவள் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போனதை கூட அவன் அறிந்து கொள்ளவில்லை, தன்னை விட்டு விலகி போனதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. எப்போதும் போல உதறி போட்டு போவேன்னு சொல்கிறான். ஆனால் பெலிஸ்தர் அவனை பிடிங்கிறாங்க. எந்த கண்களினாலே அவன் பெண்களுடைய காரியத்துக்கு அடிமைப்பட்டு போனானோ அந்த கண்கள் அவனுக்கு பிடுங்கப்பட்டது. அவனை எங்கே கொண்டு போகிறாங்க, காசாவுக்கு கொண்டு போகிறாங்க. பெண்களை விலங்கு போட்டு சிறைச்சாலையில் என்ன செய்கிறாங்க, மாவரைத்து கொண்டு இருக்கிறாங்க. 2 கண் இப்போ அவனுக்கு பிடுங்கப்பட்டு போய்விட்டது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அவங்க எல்லாரும் கூடி இருக்கும்போது இவனை வைத்து நம்ம வேடிக்கை காண்பிக்கணும் எல்லாருக்கும் என்று சொல்லி சிம்சோனை அழைத்து கொண்டு வர்றாங்க. அப்போதான் அவன் இந்த ஜெபத்தை ஆண்டவரை நோக்கி பண்ணுகிறான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் எனக்கு 2 கண்களுக்காக ஒரே திருவியாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன நினைத்து, ஒரு விஷம் மட்டும் என்ன நினைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், தனக்கு கையிலாக கொடுத்து கண் தெரியாத அப்படின்னால அவனை கையில் பிடித்து கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. அந்த கட்டடம் முழுவதும் எல்லாரும் அவன் வேடிக்கை காண்பிக்கணுங்கிறதுக்காண்டி ஃபுல்லாக ஜனங்களினால நிரப்பப்பட்டிருக்காங்க. ஆனால் அவன் கையிலாக கொடுக்குறவன் அந்த மனுஷன்கிட்ட கேட்குறான், இதை தாங்கி கொண்டு இருக்கிற தூண்கள் எங்கன்னு அவன் காண்பிக்கும்போது ஒரு 2 தூண்லையும் அவன் ஒவ்வொரு கையை வைத்து என்ன செய்யறான், அப்படியே என்ன செஞ்சிடான், அந்த தூண் என்ன செஞ்சிடான். ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தாரா, செவி கொடுத்தார்.
வாசிங்க. இந்த 29ஆம் வசனம் சொல்கிறது, சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும், இப்படி நடுவில் இருக்கிற 2 தூண், அதை 2ஐயும் ஒவ்வொரு கையை வைத்து, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க. ஏன்னா அவனுக்கு திரும்ப முடி வளர ஆரம்பிச்சது, அவனுடைய பலன் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கடைசியில் செய்த அந்த ஒரு ஜெபம், வியாகுலத்தின் மிகுதியில் தான் செய்த எல்லா காரியத்தையும் உணர்த்தப்பட்டு அவன் செய்த அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சாரு? உதவி செய்தார். அதனால தான் எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர் பட்டியலில் சிம்சோன் பேரும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவனுடைய பெயரும் சேர்க்கப்பட்டது. அவன் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் செய்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனை அந்த பெலிஸ்தரின் கையில் அவன் வேண்டி கொண்டபடியே அந்த பெலிஸ்தரை அவன் கையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42-43 வசனத்தை பார்க்கலாம். லூக்கா 23, 42, 43. இது ஆண்டவரை சிலுவையில் அறைய முடியாது. அதுக்கு முந்தி இருந்து நீங்கள் வாசிக்கலாம். 39ஆம் வசனம் சொல்கிறது, லூக்கா 23, 39 சொல்லுது, அன்றைய சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும், நீங்கள் ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஒரு அருமையான ஒரு சம்பவம் தெரியுமா? ஆண்டவரோடு 2 கள்ளர்கள் என்ன செய்கிறாங்க? 2 பக்கத்துலையும் சிலுவையில் அறையிறாங்க. ஆனால் ஒரு கள்ளன் ஆண்டவரை பார்த்து பரியாசம் பண்ணுகிறான். என்ன சொல்கிறான்? நீ கிறிஸ்துன்னு சொல்கிறல்ல, அப்போ நீ உன்னையும் என்னையும் என்ன செஞ்சுட்டு ரட்சித்து கொள்ளுன. ஆனால் அடுத்த பக்கத்தில் உள்ள கள்ளன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நமக்கு இந்த ஆக்கணை தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனாலும் நீ என்ன செய்யல? தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களை. நம்ம செய்த குற்றத்துக்கு தக்கதாக நம்ம நியாயமாக என்ன செய்கிறோம்? பாருங்க, ஆண்டவரை குறித்து அவன் அவ்வளவாய் அறிந்திருந்தான். அதான் அவன் சொல்கிறான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் என்னென்ன செஞ்சோம், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை, நம்ம செய்த செயலுக்கு தக்க பலனை இன்னைக்கு என்ன செய்கிறோம்? அடைந்து கொண்டிருக்கிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. ஆனால் இவர் எந்த பாவம் எதையுமே அவர் செய்யலையே அப்படின்னு அந்த அடுத்த கள்ளனை கடிந்து கொண்டுட்டு ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, அவனுக்கு தெரிந்து போயிட்டு இவர் தான் ஆண்டவர் என்று சொல்லி, நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தலும். அவனுக்கு தெரியுது இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் அவர் ராஜாவாக வரப்போகிறார், அதில் வரும்போது நீர் என்னை நினைத்தரலும் என்று சொல்கிறார். இயேசு அந்த சிலுவையில் தொங்கும் போதும் அந்த கள்ளனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட, நானும் எங்கே போகிறேன்? பரதீசுக்கு போகிறேன். இன்னைக்கு நீ ஏன் கூட எங்கே இருப்ப? பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கடைசி வேலையில் கல்லை நினைச்சிருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று உணர்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்படைத்தபடியினாலே, கடைசி மரண நேரத்தில் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவன் பரலோக ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாறிவிட்டான். ஆனால் இதை வச்சு நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு இன்னும் வயசு இருக்குது, உங்களுக்கெல்லாம் வயசாயிட்டா, அதனால நீங்கள் இப்படி போகிறீங்க, நானும் வயசான பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தாங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நினைக்கிறாங்க நம்ம மரணம் என்பது யாருடைய கையிலும் இல்லை, அது எப்பொழுது வேண்டாம் யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். சமீப நாட்களாக நான் டிவி நியூஸ் பார்த்து கொண்டிருக்கும் போது 2-3 காட்சிகள் ஆச்சரியமாக இருந்தது. படிக்கிற மாணவர்கள், சின்ன மாணவர்கள் மயங்கி விழுந்து சாவு என்று சொல்லி, ஒரு மாணவி, கல்லூரி மாணவி, ஒரு ப்ரோக்ராமில் அவள் அந்த போடியத்தில் நின்று ஏதோ வாசித்து கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்து உயிரிழந்தார் என்று சொல்லப்பட்டுங்க. இளம் வயதில் எத்தனை பேர் இன்றைக்கு மரித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா?
காலங்கள் நம்முடைய கரத்தில் இல்லை, நம்முடைய காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்குது. வேதம் அதான் சொல்லி இன்றைக்கே ரட்சணிய நாள், இதுதான் அனுகிரகம் காலம், இப்பொழுதே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்களும் அப்படி நினச்சி கொண்டு இருக்கிறீங்களோ, நான் கொஞ்சம் நாளும் பாவம் செஞ்சுக்கிறேன், இன்னும் இதை கொஞ்சம் அனுபவித்துக்கிறேன், உலகத்தை இன்னும் கொஞ்சம் நாள் அனுபவித்துக்கிறேன், அப்புறம் சாக போகிற நேரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்களோ, தயவு செய்து இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கிருபையாய் கர்த்தர் கொடுக்கிற இந்த தருணத்தை நடுவ விட்டு விடாதீர்கள். அந்த கள்ளன் தனக்கு கிடைத்த தருணம், அவனுக்கு அப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கான நேரம் அவனுக்கு அப்பொழுதுதான் கிடைச்சது. அவன் அது வரைக்கும் அவரை பார்க்கல, சிலுவையில் தான் அவனை சந்தித்தார். ஆனால் பாருங்க, ஒருவேளை அவன் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான், அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான், ஆனால் ஆண்டவரை சந்திக்கவில்லை. இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை தெரியாது, உங்களுக்கு யாரும் தெரியாது, ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த இயேசு என்கிறவர் இப்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லி அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறாரு, இன்னும் காலம் செல்லுதுன்னு நேரத்தை தடை பண்ணி போடாதீங்க, நேரத்தை தள்ளி போட்டு விடாதீர்கள். இந்த கல்லனை போல அவனுக்குள்ள ஒரு தெளிவு வந்தது, இவர் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், வேற யாராலும் மன்னிப்பதற்கு முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று மட்டுமே பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அந்த அன்பின் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை யாராக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும் உங்களை நோக்கி அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை மரண படுக்கையில் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள் ஒரு மரண படுக்கையில் இருக்கலாம், ஒருவேளை டாக்டர்ஸ் அவங்களை கைவிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கடைசி நேரத்தில் எப்படியாவது ஆண்டவரை குறித்து சொல்லிவிட வேண்டும். ஆண்டவரை குறித்து சொல்வது மட்டுமல்ல, பாவங்களை அறிக்கையிட செய்யணும். அவங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி அவர்களை அந்த அறிக்கை செய்ய பண்ணி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு தகுந்தவர்களாய் மாற்றிவிட வேண்டும். அந்த கடைசி நிமிடத்திலேயாவது அந்த ஆத்துமா நரகத்துக்கு போவதிலிருந்து மீட்கப்பட வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வரும்போது அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தரண்டை நாம் வழி நடத்தி விட வேண்டும். நீதிமான் துன்மார்க்கனின் சாவை கர்த்தர் விரும்புகிறது இல்லை, அவன் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று சொல்கிற கர்த்தர் ஒருவரும் கெட்டு போவதை அவர் விரும்புவதில்லை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. பாவிகளை ரட்சிக்கும்படியாக தன்னையே கல்வாரியில தன் ரத்தத்தை சிந்தி ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்த அந்த அன்பின் ஆண்டவர் அண்டை இப்பொழுதே நம்ம வந்து விடுவோம். அவர்கிட்ட ஆண்டவரே என்னையும் நினைத்துருங்கப்பா, என்னையும் அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றி விடுங்கள் என்று சொல்லி உண்மையாகவே உள்ளத்துல நம்ம குத்தப்பட்டவர்களாய் அவரிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். மரணம் எந்த வேளையில வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டாம். கண்ணை இங்கே மூடுவோம் என்று சொன்னால் ஒரு பரலோகத்தில் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். இயேசுவின் பிரசன்னத்தில் வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. ஆனால் அந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி, அந்த இயேசு எனக்கு தேவையில்லை, அவர் கொடுக்கிற இலவசமாய் கொடுக்கிற பாவம் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அசட்டையாய் அவரை உதறி தள்ளுவோம் என்று சொன்னார். என்றென்றைக்கும் அழியாத, என்றென்றைக்கும் அதுக்கு முடிவில்லாத நித்திய நரகத்திற்கு நம்ம தள்ளப்படுவோம் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் நம்ம எச்சரிக்கிறது. இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம மேல இருக்கிறது. எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள போகிறோமா? அல்லாவிட்டால் இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட போகிறோமா? கர்த்தர் இலவசமாய் கொடுக்கிற இந்த ரட்சிப்பை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நம்மை நினைத்தருகிற தேவன், எசேக்கியா ராஜாவை நினைத்தருளி வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்த தேவன், சிம்சோனை கர்த்தர் நினைத்தருளி அவன் வேண்டிக் கொண்டபடியே அவன் சத்துருக்கள் அழிக்கப்படும்படியாய் கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்தார். அவன் மனம் திரும்பின போது கர்த்தர் அவனுக்கு ஒரு பலத்தை திரும்பவும் கொடுத்து அவனை பலப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவரே உங்களால் மட்டும்தான் எனக்கு விடுதலை உண்டு என்று உணர்த்தப்பட்ட அந்த கள்ளன் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அவனை நினைத்தருளி 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? இலவசமாய் அவர் தருகிற அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போய்விடவே கூடாது. இன்றைக்கே நமக்கு ரட்சணிய நாள். நம்முடைய பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கவே கூடாது. பாவம் வஞ்சனை உள்ளது. பாவம் நம்மை நரக பாதாளத்தில் தள்ளிவிடும். எந்த பாவமாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட கொடிய பாவமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை நம்மை
விட்டு விலக்குவதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்மை கழுவி சுத்தகப்படுத்துவதற்கு அது அது மட்டுமே போதும். அது இருந்தால் மட்டுமே பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தரும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரண படுக்கையில் என்னை நினைத்தருளும் என்று உம்மை நோக்கி வேண்டிக் கொண்ட எசேக்கியா ராஜாவுக்கு உமக்கு முன்பாக நான் உண்மையை மன உத்தமமாய் நடந்து உமக்கு பிரியமானதை நலமானதை செய்தேன் என்று சொல்லி ஆண்டவரே தன்னுடைய காரியங்களை உம்மிடத்திலே ஆண்டவர் எடுத்துரைத்த அந்த எசேக்கியா ராஜாவுக்கு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை 15 ஆண்டு கூட்டுவேன் என்று சொல்லி அவனுக்கு நீடித்த நாட்டில் நான் திருப்தியாக்கின தெய்வன் அப்பா. அப்படியாய் ஆண்டவரே சிம்சோன் ஆண்டவரை இக்கட்டில் அகப்பட்டு கொண்ட போது தன்னுடைய நிலையை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கி நீங்களா ஆண்டவரே. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே என் மேலே மனதுருங்க என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கடைசி மரண தருவாயில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் இரட்சகர் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த திருடன், அப்பா என்னை நினைத்தருளும், உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொன்னானே, ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுத்தீங்களே. இன்றைக்கு நாளைக்கல்ல, இன்னைக்கே நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அந்த கிருபையை அப்பா ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும், வாலிப சகோதரருக்கும் அப்பா, தாய்மாருக்கும் தகப்பன்மாருக்கும் ஆண்டவரே அப்பா, சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை யாரும் அசட்டை பண்ணாதபடி பரலோக வாசிகளாய் ஒவ்வொருவரும் மாறும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒவ்வொருடைய பாவமும் கழுவப்பட்ட அனுபவத்தோடு ஆண்டவரே இந்த நாளை அவர்கள் ஆண்டவரை ஆசரிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் மூலம் அநேகர் இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.